அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல அலோ ப்ளவுஸ வச்சு ப்ளவுஸோட பட்டி எப்படி நம்ம கட் பண்றதுங்கிறது நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். அலோ ப்ளவுஸ்ல என்னென்ன அளவுகள் இருக்கோ, அது அளவுகள் மாறாம ஒரு ப்ளவுஸோட பட்டி வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்றதுங்கிறது நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போக மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதுல தான் வந்து நம்ம ப்ளவுஸோட பட்டி வந்து கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஹரிசான்லா ஒரு லைன் போட்டுக்கங்க. இது எதுக்காகன்னா, அந்த ப்ளவுஸோட பட்டி ஸ்டிஃப்ஃபுக்காக நம்ம மடிச்சு தைப்போம். அதுக்காக நம்ம லைன் போட்டிருக்கோம். பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. இப்ப ஆரஞ்சுல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கங்க. இது எதுக்குன்னா, நம்ம மடிச்சு புடிச்சு தைக்கிறக்காக. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம இடுப்போட அளவ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் டேப் வச்சு. இது எதுக்காக நம்ம டேப் வச்சு மெஷர் பண்றோம்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு அளவு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு இடுப்பளவு வந்து எக்ஸாம்பிள் 32 இன்ச்சுன்னா, அத 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 8 இன்ச் வரணும். ஆனா ஒவ்வொருத்தங்க 7 இன்ச் வச்சிருப்பாங்க, 7 1/2 இன்ச் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவு கரெக்ட்டா வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாரி அளவு எடுத்துக்கிறோம். பாருங்க நமக்கு 35 1/2 இன்ச் வருது. இப்போ நம்ம இடுப்போட அளவு 35 1/2 இன்ச் வந்தது இல்லைங்களா? 35 1/2 இன்ச்ச 4ஆல டிவைட் பண்ணா 8 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்க 8 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு வந்து மெஷர் பண்ணுங்க. இது எதுக்காக வந்து 1/2 இன்ச் விடுறோம் அப்டின்னா, நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது, உங்களுக்கு துணி வந்து ஷார்டேஜ் ஆச்சுன்னா, அந்த 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் பட்டி அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. இங்க வச்சு நீங்க 1/2 இன்ச் கட்டிங் சேர்த்து 3 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. கட்டிங்ன்னு சொல்லலாம், தையலுக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம 3 1/2 இன்ச் ஃப்ரண்ட் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது அளவு ப்ளவுஸ்ல பாருங்க இந்த கிராஸ் வருது பாருங்க. இந்த கிராஸ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க 2 1/4 இன்ச் வச்சிருக்காங்க. 2 1/4 இன்ச்ச இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு 2 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம சென்டர் பட்டி வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். பாருங்க 2 1/2 இன்ச் வருது. 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்தி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு பட்டி வந்து நம்ம மெஷர் பண்ணுங்க. சைடு வந்து 3 இன்ச் வச்சிருக்காங்க. எப்பவுமே சைடுக்கு வந்து 3/4 இன்ச் சேர்த்துக்கிங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது, அது வந்து துணி வந்து ஷார்டேஜ் ஆச்சுன்னா, உங்களுக்கு அந்த 3/4 இன்ச் வந்து கரெக்ட்டா இருக்கும். அதனால எப்பவுமே சைடுக்கு வந்து 3/4 இன்ச் சேர்த்துக்கிங்க. அப்போ 3 1/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு, நம்ம அங்கிருந்து சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக 1 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இத அப்படியே வந்து கிராஸா வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக நம்ம மார்க் பண்ணது. நம்ம இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஃப்ரண்ட் பார்ட்ட கரெக்ட்டா இந்த இடத்துல வச்சு நீங்க அலைன் பண்ணுங்க. அலைன் பண்ணிட்டு பாருங்க இந்த டாட் புடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அத வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கங்க. டாட்டட் லைன்ஸ. இது எதுக்கு நம்ம பண்றோம் அப்டின்னா, அந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி அந்த ஷேப் இருக்கோ, அதே மாதிரி அந்த பட்டி ஷேப் வந்து உங்களுக்கு வரும். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா வந்து உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்றோம். இப்போ அந்த சைட எடுத்து கரெக்ட்டா நீங்க அதுல அலைன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க பட்டி கட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த பட்டியும், அந்த ஃப்ரண்ட் சைட் போர்ஷனும் உங்களுக்கு ஒரே ஷேப்ல வரும். இல்லன்னா வந்து உங்களுக்கு பட்டி வந்து ஸ்கொயரா அந்த மாதிரி வரும்போது, உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது பார்க்கறக்கு. இந்த மாரி மெத்தட்ல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க நம்ம பட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பிசுருக்கு அந்த மாரி லைன் போட்டிருக்கோம் பாருங்க. அத கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இந்த கட்டிங் வந்து மார்க் பண்ணியிருப்போம் டாட்டட் லைன்ஸு. அப்படியே வந்து நீங்க கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா அப்படியே நீங்க கிராஸ் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கங்க. அப்பதான் அந்த பட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க அந்த கர்வ் வந்து வர மாரி வருது பாருங்க. இந்த மாரி நம்ம பட்டி கட் பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த அவுட்ஃபிட்டு. இந்த இடத்துல தெரியறக்காக நம்ம அர்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்கங்க. இந்த இடத்துல நம்ம அர்கட் பாயிண்ட் போடுறது அது வந்து ஃப்ரண்ட் சைட் பட்டிங்கிறது தெரியறக்காக பாருங்க. இதில அப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல மடிச்சு நம்ம ஸ்டிஃப்ஃபுக்காக மடிச்சு வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.